ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் தான் குர்குரே செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்திருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்தில் கலந்துக்கிட்டு கடாயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம கடாயிலே ஈஸியாக கலந்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு போல் இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/4 கப்பு போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நான் சின்ன ஸ்பூனால் தான் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருவோம். இந்த உப்பு, இந்த சோடா மாவு எல்லாம் மாவோட எல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து வரட்டும். இப்போ நம்ம எந்த கப்பாலேயே மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுப்போம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இந்த கட்டியும் இல்லாமல் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், வேகமாக வைக்கவே கூடாது. இது நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டி ஆகிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கரண்டியாலே அப்படி இப்படி உடச்சி விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்துடும். அடுப்பு வந்து வேகமாக வைக்கவே கூடாது, கடைசி வரைக்குமே சிம்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மெதுவாக. பாருங்கள், கொஞ்சம் போல் எனக்கு கட்டி ஆகிட்டு வந்திருக்கு. இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருவோம். பாருங்கள், நமக்கு நல்லாவே கட்டி ஆகிட்டு வந்துருச்சு. இதான் நமக்கு கரெக்டான பதம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு, நல்லா அகலமான பாத்திரமாக பார்த்து மாற்றிக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மாவையும் ஒன்றா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன ஒரு பால் சைஸில் எடுத்து இந்த விரல்களை இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு குர்குரேயோட டிசைன் அப்படியே நமக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் குர்குரே. பாக்கெட்லலாம் நம்ம பார்த்துருந்தா தெரியும், இது மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி குட்டியான ஒரு பால் சைஸ் எடுத்து கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அந்த கையில் இருக்க அச்சியோட ஷேப்பு இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் போல் இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் தூரமாக அப்படியே போட்டு விட்டுறலாம். இதை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இது அப்படியே நல்லா வேக அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா மிதக்கிட்டு வரும். அப்போ நமக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். போட்ட உடனே கலந்து கொடுக்காதீங்க, அப்படியே உடஞ்சி போயிடும். இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் போல் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். லேசான ஒரு பொன்னிறமாக ஆயிருக்கு பாருங்கள். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது எண்ணெய் வந்து குடிக்காது. பாருங்கள், நான் செஞ்ச மாவில் பாதி போல் செஞ்சுருக்கேன், மீதி அடுப்பில் தான் வேக வச்சுருக்கேன் பாதி போல். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து மசாலா தடவி ரெடி பண்ணிக்கலாம். என் பிள்ளைங்க வந்து இப்போயே சும்மாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் சாட் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, தனி மிளகாய்த்தூள், பொடி பண்ண சர்க்கரை கொஞ்சம். நமக்கு இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த குர்குரேயில் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சேர்த்தோம்னா ஒரிஜினலாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து கொடுத்துப்போம். இதை மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். மசாலாவோட அளவுகள் பார்த்திங்களா, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா
நமக்கு சூப்பரான கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. பாக்கெட்டில் விற்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி பிள்ளைங்க ஆசைப்பட்ட பொருளை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எக்ஸாம்லாம் முடிஞ்சு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைங்க தினம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி என் பிள்ளைங்க கேட்டது குர்குரே தான் கேட்டாங்க. நானும் சூப்பராக செய்துட்டேன். ஒரு 4 நாளைக்கு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம்னா எடுத்து சாயந்தர நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சாயந்தர டைமில் ஒரு கப்பு டீயோட கொஞ்சம் போல் குர்குரே வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்காக அவங்க கேட்ட பொருளை நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி செய்து கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.